கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் பங்குனி மாதம் எப்படி இருக்கும் இதோ பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்கள் ராசியில் சனி பகவான் இந்த மாதம் கோச்சாரத்தில் இருக்கார், சூரியன் அங்கே இருக்கார். உங்கள் ராசிக்குடைய குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். ஆக இந்த 4ஆம் இடம் குரு இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் யாரெல்லாம் நல்ல ஒரு எஜுகேஷன் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்க, சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ ஃபேவரபுளாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ வரும் எப்படி வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, இந்த மாதம் ஃபேவரபுளாக இருக்கும். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அல்லது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறது உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு பெரிய தொழில் முனைவராக என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பெரிய லெவலில் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கோச்சாரத்தில் 12ஆம் இடத்துல ராகு, அப்புறம் புதன், 19ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய், எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு பண வசதி இருக்குது, பொருள் வசதி இருக்குன்னா முதலீடு பண்ணுங்கள். எங்கே முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்க. கிட்டத்தட்ட இடங்கடா வாங்கிறதுக்கு யோகம் உள்ளவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் எவ்வளோ பணத்தை நீங்கள் சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த செலவுகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணால் உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா சுமார் தான். நல்லா எல்லா விஷயத்துலேயும் 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் நல்லா யோசித்து செயல்படுங்க. எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எதுவும் சாதகமாக இல்லை. இதுதான் இந்த மாதம் உண்மையான நிலவரம். எல்லாம் அடக்கி வாசிங்க. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சில விஷயங்களில் பொறுமையாகவும் கவனமாகவும் டீல் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் நம்மளை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலங்கள் இது இருக்குது. இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது. பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. அதுவும் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் சராசரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், ஹைக்கு அல்லது இன்சென்டிவ் போனஸ் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் நமக்கு அதுக்கான செலவுகள் என்பதும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ஒரு பக்கம் நம்ம எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் எதிரிகளாக நமக்கு பிரச்சனைகள், மறைமுகமான தொல்லைகள் இருக்குது. அவசியம் இருந்தாலும் லோன் அப்ளை பண்ணுறதை அடக்கி வாசிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு லோன் இருந்தால் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஹெல்த் அண்ட் வெல்த்து தான் ஜோதிட சாஸ்திரம். உங்களுக்கு வெல்த் அதிகமாக இருக்கும் பொழுது ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை லோன் குறையுது, இஎம்ஐ குறையுது, வட்டி கட்டுறது குறையுதுன்னா ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இந்த மாதத்தில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். அதனால் பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். மேரிட்டல் லைஃப்புமே இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. பெருசாக ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. இது வரைக்கும் மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு, தள்ளி போனவங்களுக்கு, போஸ்ட்போன் ஆனவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நடக்கலைனால ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. இதே தான் மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் உங்களுக்கு இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை, அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிம்மதியற்ற சுச்சுவேஷன் உருவாகும். பொறுமை, நிதானமாக இருங்க. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்க்குறவங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, டிலே ஆகலைன்னா ஒரி பண்ணாதீங்க, பொறுமையாக இருங்க. நடப்பதெல்லாம் சில விஷயங்களுக்கு நன்மைக்கு நினைக்கணும். எல்லாமே நமக்கு நடந்துடும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா அதே கிரகம் நமக்கு தீமையை செய்யும். எப்பயுமே இதை மறந்துடாதீங்க. அதே போல் தீமையை செய்யக்கூடிய கிரகம் ஒரு சில நன்மைகளையும் நமக்கு செய்ய தயங்காது. ஆக நம்முடைய லைஃப்பில் கிரகங்கள் மாறி மாறி தான் பலன்களை செய்யும். இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணலாம். யாரெல்லாம் பெரிய லெவலில் குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் ஏற்றுமதி இறக்குமதியில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு லாபம், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எதிர்பார விதமாக ஃபண்டை எதுவும் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் கிடைக்கும். ஆயக்கலைகள் 64 நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கான புகழ் அந்தஸ்து இருக்குது. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நார்மல். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா நல்லதொரு இது எலெக்ஷன் டைம், நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இந்த மாதம் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு பெருசாக ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கவனம். லாட்ரி டிக்கெட் வாங்குறதுல யோசித்து வாங்குங்க. அது மட்டுமல்ல, எல்லா விதமான யூக வணிகங்கள், அதுலேயும் குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், வேறு எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படுங்க. இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ, காளி இருக்கோ தரிசனம் பண்ணுங்கள். சித்தர்களை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.